තාත්තව මම වැළඳගෙනනේ මගේ තාත්තම රට යනකොට මට අවුරුදු එකමාරයි ලංකාවට ඇවිල්ලා හිටියේ 3 සැරයක් විතරයි. මේ දැන් මං අවුරුදු 8කින් මගේ මේ තාත්තගේ සුවඳ දකින්නේ. දැනෙන්නේ මට පොඩ්ඩක් පුළුවන් නම් මට වැඳ එයාව බදා ගන්න ඉඩ දෙන්න කියලා. உழைக்கிறதுக்காக வந்த அந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலைகள் பார்த்து குடும்பத்தை இந்த மாதிரி சீரழிய விடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். தயவு செய்து யாரும் நம்பி போயிடாதீங்க. போனீங்கன்னா வாழ்நாள் பூரா ஜெயிலே தான் இருக்கணும். குவைத்தில் இருந்து மட்டும் போயிடாதீங்க. குவைத்தில் இப்போ ரீசண்டாக பொது மன்னிப்பு சம்பந்தமான தகவலை வெளியாகினதுக்கு அப்புறமா உள்துறை அமைச்சகம் புதிய தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சிறை கைதிகள் விடுதலையாவதற்கு முன்னாடி அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க வெளியில் சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய தகுதி உள்ளவர்களா அப்படின்றத முதலாவது சோதனை பண்ணணும் அப்படின்னு இப்போ புதிய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக நடந்த சில கொலை வழக்குகள், அதே மாதிரி சில குற்றச்செயல்கள் எல்லாமே ஜெயிலிருந்து விடுதலையாகி போனவங்க, பொது மன்னிப்பிலேயோ அல்லது தண்டனை காலம் நிறைவடைந்தோ விடுதலையாகி போனவங்க தான் மறுபடியும் அதே குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பிலிப்பீனியை கொண்டு வீட்டு தோட்டத்தில் புதைச்சதாக இருக்கட்டும், ஓட்டுநரை கொன்றதாக இருக்கட்டும், தன் மனைவியை கொன்றதாக இருக்கட்டும், தந்தையை கொன்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது எல்லாமே இந்த மாதிரி சிறை கைதிகளாக இருந்துட்டு வெளியில் போனவங்க மறுபடியும் செய்த குற்றங்கள். இதே போல இப்போ வெளிநாட்டவர்களுக்கான ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன திட்டம் தெரியுமா? சொந்த நாட்டில் போய் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக 2 தடவை இலங்கையர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டாங்க சிறை கைதிகளாக. இப்போ முன்னாடி வந்த வாய்ஸ் கட் ஃபுல்லாகவே அது சிங்களத்தில் இருக்கிறதால உங்களுக்கு நான் தமிழில் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு வீடியோட கடைசியில் அந்த வாய்ஸை ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். அந்த மனைவி, அந்த குழந்தை பதறல். இப்போது அனுப்பியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த அந்த சிறை கைதிகள். அதாவது யாரெல்லாம் நீங்கள் நாட்டுக்கு போய் உங்கள் நாட்டு ஜெயிலில் இருக்க விரும்புகிறீங்க மிச்ச தண்டனை காலம் முடியும் வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியோட சிறை கைதிகள்கிட்ட கேட்கும்போது, இப்போது ஒரு வருஷம் இன்னொரு 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்ற நிலைமையில் சில சிறை கைதிகள் வந்து வேலண்ட்ரியாக நாங்களே முன்னாடி வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இப்படி வந்த சிறை கைதிகள் இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கடை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு இவங்களுடைய குடும்பத்தார்கள் போய் பார்த்துருக்குறாங்க, உறவினர்கள். அதுவும் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது சில நேரங்களில் உணவுகள் கொடுக்குறதா இருந்தால் புது வருடம் ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல தினங்களில் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறைச்சாலைக்கு போகிற வாரது, போக்குவரத்து செலவு, இவங்களை போய் பார்க்கும்போது இவங்களுக்கு துணி தைக்கிறதுக்கான காசு கொடுக்கணுமாம். அதே மாதிரி பாத்ரூம் கிளீன் பண்ணுறவங்களுக்கு கூட காசு கொடுக்கணுமாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் தாண்டி இவங்க சிறைச்சாலைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க 1க்கு 2 3 தடவை. அப்போது இன்னும் ஒரு 1.5 வருடம் இவருக்கு, அதாவது 6.5 வருடம் சிறை தண்டனை விதித்திருக்கிறாங்க குவைத்தில். கிட்டத்தட்ட அவர் 5 வருடம் சிறையில் இருந்திருக்கிறாரு. 5 வருடம் சிறையில் இருந்திருக்கிறாரு. 6வது வருடமும் 6.5 வருடம், அதாவது இன்னும் 1 வருடம் 1.5 வருடம் தான் இவருக்கு சிறை தண்டனை இருக்குது. அது அவர் சிறையில் குவைத்தில் கழிச்சிருந்தாருன்னா அதுக்கப்புறமா நாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை இலங்கைக்கு அனுப்பி மிகுதி காலம், அதாவது நல்லா கேட்டுக்கோங்க சிறை கைதிகளே, நீங்கள் உங்களுடைய மிகுதி தண்டனை காலத்தை உங்களுடைய சொந்த நாட்டில் கழிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க குவைத்தில். ஓகே, நாங்கள் போகிறோம். அப்போ நம்ம கடைசியாக குடும்பங்களோட பார்த்த மாதிரி இருக்கும். அந்த தொடர்ந்து குடும்பங்களை பிரிஞ்சிருந்து ஒரே நாளில் நாட்டுக்கு போகிறத விட இந்த மாதிரி குடும்பங்களை கொஞ்சம் இடைக்கிட பார்த்த மாதிரியும் இருக்கும் சிறை தண்டனையிலேருந்து நம்ம விடுதலையாகி வரும்போது அப்படின்ற ஒரு நினைப்போட சிலர் வந்து ஓகே நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேலண்ட்ரியாக முன் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிறை கைதிகளாக நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கிறாங்க, குவைத்திலேருந்து வெளியாகி இருக்கிறாங்க, போய் நாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே என்ன நடந்தது? கடைசியில் இந்த பெண்மணி போய்
இவருடைய இன்னும் ஒரு 1.5 வருட காலம் தானே இருக்குது, இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் அவங்க வெளியாக போகிறாங்க தானே, அவங்களையே இந்த சிறையில் போட்டிருக்குது, நார்மலான சிறை ஒன்றுக்கு மாற்றலாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் யார் சொன்னது 1.5 வருடத்துலன்னு. இவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெசன்ட், அதாவது வாழ்நாள் பூரா சிறை தண்டனை அப்படின்னு தான் குவைத்திலேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அச்சு பண்ணியிருக்கிறது 1-2 வருடம் இல்லை, 90 வருடம், 90 வருடத்துக்கு அச்சு பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது இவங்களுக்கே பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 8 வருடமாக தந்தையை பார்க்காம இருந்த குழந்தை அதிகாரிகள்கிட்ட அழுது புலம்பி இருக்குது, என்னுடைய தந்தையுடைய வாசம் கூட எனக்கு தெரியாது, 1.5 வயசில் என்னை விட்டுட்டு போனார், இப்போ எனக்கு என்னுடைய தந்தையை கொஞ்சம் கட்டிப்பிடிக்கணும் போல் இருக்குது, என்னை விடுவீங்களா? அதிகாரிகள் வந்து இல்லை எங்களால் அப்படி முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்குறாங்க. அந்த சகோதரி வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு 2.5 வருடமாக தொடர்ந்து, நான் இந்த யூடியூப்புக்குள்ளே வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருடமாக தொடர்ந்து இவங்க என்னோட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எப்படியாவது என்னுடைய புருஷனை வெளியில் கொண்டு வரதுக்கு, என்னுடைய புள்ள வந்து ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுடுச்சு, தயவு செய்து எப்படியாவது உதவி பண்ணுங்கள், என் புருஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு நானும் அங்கே போங்க இங்கே போங்க, அங்கே பெட்டிஷன் போடுங்க இங்கே பெட்டிஷன் போடுங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க, நானும் பல கைடன்ஸ் பண்ணி கடைசியில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கே தெரியும், இது செகண்ட் டைம், இந்த முறை போனது செகண்ட் டைம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போனாக்கள் நாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த கேப்பில் நான் என்ன செஞ்சேன், அப்போ நீங்கள் தூதரகத்துக்கு இந்த மாதிரி அனுப்புங்க, அதே மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுடைய கணவருக்கும் அனுப்புங்க, இந்த மாதிரி அவரை வந்து அடுத்த முறை வரக்கூடிய பேட்சில் நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக சொல்லி. இதில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, நானும் சேர்ந்து தான் இதை வந்து சரி என்ன நம்மளுக்கு தெரியாது இல்லையா, இப்படி இந்த மாதிரி நாட்டுக்கு வர்றதுக்குரிய ஏற்பாடு பண்ணுங்க, அப்போ குழந்தைய வந்து ஜெயிலில் சரி வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு போகும், அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க தானே, இன்னும் 1.5 வருஷம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாட்டுக்கு நானும் சேர்ந்து சொன்னேன். கடைசியில் அவருக்கு வந்து போகிறதுக்குரிய வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. ஆனால் நாட்டுக்கு வந்த பிறகுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்தது. ஏன் 1.5 வருடத்தில் சிறை தண்டனையை முடிச்சுட்டு திருப்பி ஜெயிலிருந்து வெளியாகி நாட்டுக்கு வர இருந்தவரை 90 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு இலங்கை சிறைச்சாலையில் சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அநீதி, ஏமாற்றி அனுப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம். அதனால் வாழ்நாள் பூரா இப்போ சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வாழ்நாள் பூரா சிறையில் இருக்க வேண்டிய கைதிகள் சிலரும் இருக்கிறாங்க. ஆனால் அதில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 4 வருடம் 5 வருடம் 6 வருடம் அப்படின்னு சிறை தண்டனை விதித்தவங்க. அதுலேயும் 4-5 வருடத்தை அவங்க கழிச்சிட்டு மிகுதி 1 வருடம் 5 மாதம் 1 வருடம் 1.5 வருடம் 2 வருடம் இருக்குது, அதை உங்கள் நாட்டில் போய் கழிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சொல்லி வந்தவங்க. கடைசியில் அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனையை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது, அந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடை உருவாக்கி இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி குறிப்பாக இன்னொரு வருடம் 1.5 வருடம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு, ஜெயிலை விட்டு விடுதலை ஆகணும் அப்படின்னு இருந்தவங்களும் இனிமேல் 90 வருடம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் வேதனையாக இருக்குது. அதே போல் அதற்குரிய மேலதிக நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் அந்த சகோதரிக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி குவைத்தில் இருந்தும் தூதரகம் ஊடாக அவங்களுக்கு உரிய உதவிகளை வழங்குறதுக்கான ஏற்பாடுகள், அவங்களுடைய ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி இவங்களுக்கு இன்னும் இத்தனை வருடம் மட்டும்தான் சிறை தண்டனை இருக்குது, குவைத்தில் இவ்வளோ காலம் அவங்க இருந்துட்டாங்க, இவ்வளோதான் சிறை தண்டனை இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி தூதரகத்தினூடாக அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை என்னால் முடிந்த அளவுக்கு நான் துரிதமாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் தயவு செய்து யாருமே உங்களுடைய சொந்தங்களோ குடும்பங்களோ நண்பர்களோ யாராவது ஒருத்தர் சிறையில் இருக்கிறாங்கன்னா தயவு செய்து சொல்லிவிடுங்க, யாருமே போகாதீங்க நாட்டுக்கு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காலத்தை நீங்கள் நாட்டில் கழிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய சிறை காலத்தை மிச்சத்தை நீங்கள் அங்கே கழிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே போகாதீங்கன்னு சொல்லிடுங்க. ஆயுள் தண்டனை போட்ட கைதியாக இருந்தால், அதாவது வாழ்நாள் பூரா நீங்கள் ஜெயிலில் தான் கிடக்க போகிறீங்க அப்படின்ற அந்த தண்டனையில் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருந்தீங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக நாட்டுக்கு போங்க, போய் வாழ்நாள் பூரா அங்கேயும் இருங்க, உங்களுடைய குடும்பங்கள் சரி வருஷத்துக்கு ஒருக்கா சரி வந்து பார்த்துட்டு போகட்டும், அது வேறு விடயம். ஆனால் 6 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் ஜெயிலில் இருந்து இன்னும் ஒரு 2-3 வருடத்தில் விடுதலையாக போகிறீங்க, மீதி காலத்தை நாட்டில் போய் கலக்குறீங்களா அப்படின்னு கேட்குற யாருமே ஒற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நாங்கள் இங்கே இருந்து எங்களுடைய சிறை தண்டனையை கழிச்சிட்டு நாட்டுக்கு போகிறோம்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா கடைசியில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், கடைசியில் அங்கே போய் வாழ்நாள் பூரா ஜெயிலில் இருக்க வேண்டி வரும்னு சொல்லிடுங்க. சரியா?
தயவு செய்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறவுகளே, தயவு செய்து இந்த வெளிநாடுகளில் வந்து தவறுகளை பண்ணாதீங்க, குற்றச்செயல்களில் ஈடுபடாதீங்க. எப்படி பாதிக்குது பாருங்கள். குழந்தைகள்லேருந்து குடும்பங்கள்லேருந்து எத்தனை அலைச்சல், எத்தனை பாதிப்பு, எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அற்ப ஆசைக்காக தயவு செய்து இந்த நாடுகளில் வந்து போதைப் பொருள் மற்ற விடயங்களில் தவறுகளை செய்யாதீங்க. செஞ்சு நீங்களும் கஷ்டத்தில் விழுந்து உங்களுடைய குடும்பத்தையும் கஷ்டத்தில் விழுத்தாதீங்க தயவு செய்து. இது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விடயம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் இந்த முன்னாடி வரக்கூடிய வாய்ஸை கேளுங்க. அந்த தாயினுடைய கதறல் என்ன அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். முடிந்த வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு මරකාම இந்த விடயத்தை எத்தி வைக்க பாருங்கள். ඒ වුණාට මෙහෙන් කීප දෙනෙක්ම මේ තානාධිපති කාර්යාලයට ගිහිල්ලා තියෙනවා. එක අම්මා කෙනෙක් මේ රාජගිරිය අම්මා කෙනෙක් ගියාම එළියුමක් පෙන්නලා කොලයක් පෙන්නලා කොළු මේ ඔයගොල්ලන්ගේ පුතාලා මේ අස්සම් කරලා තියෙන පෙබරවාරි මාසේ මේ ආවල් දිනේ අවුරුදු 100කට ඒගොල්ලෝ යන්න කැමතියි කියලා මේ අස්සම් කරා කියලා තමයිලු ඒ අම්මට පෙන්නලා තියෙන එළියුම මේ වෙකේ. එතකොට මේ දැන් අද අපේ මහත්තයලාට බන්ධනාගාරයෙන් කවලු එහෙ බාද මේ තානාධිපති කාර්යාලයෙන් ලියුමක් වෙලා තිනවා ඕගොල්ලන් අවුරුදු 90කට අච්චු කළා කියලා. සර් මේක තන ඇත්තටම මට හිතා ගන්න බෑ, අපිටත් හිතා ගන්න අපේ මහත්තයලාටත් හිතා ගන්න බෑ. කුවේටි මිනිස්සු ඇයි අපිව රැවට්ටුවේ අපිට තව අවුරුදු එකමාරක් තියෙද්දි ඇයි අපිට මෙහෙම දෙයක් කරේ කියලා. එයාලා කියන්නේ අපි වැරද්දක් නොකරත් අපිට මේ බොරුවට චෝදනාවකුත් ඇවිල්ලා මගේ මේ නඩුවේදී මම මේ වෙලා ඒකෝට ඇත්තටම සිරිදි විනාසා ගන්න තරම් මිනිසුන්ට ඉතින් ඕක ඇතුළේදී එම අවුරුදු 90ක් ජීවත් වෙනවා කියන්නේ ඇත්තටම ගෙදර මිනිස්සු දකින්නත් නෑ. Good morning sir. සර් මේ අපේ මහත්තයලාට ලියුමක් ඇවිල්ලා තියෙනවා මෙහෙට. ඒකේ තියෙන්නේ සර් ඒගොල්ලෝ කලින් අල්ලගත්ත දවස්වල දාපු දඬුවම තියෙන්නේ. ඒ දඩුවම් කාලේ තමයි මෙහෙට එවලා තියෙන්නේ. දැන් මෙහෙන් ඉල්ලීමක් කරලා ඒගොල්ලන්ගේ සමාකාරයේ මේවා කරලා ලියුමක් ගහනවායි කියලා තියෙනවා මෙහි මේ දෙපාර්තමේන්තුවේ. මේ අනේ සර් චුට්ටක් ඒගොල්ලන්ගේ අර එහෙ සමාකාලේ මෙහෙට මේ වැලියුට් වුණා නම් ඔන්න මේගොල්ලන්ව මේ ඉක්මනින් නිදහස් කරයි. නැත්තම් ඉතින් ඒ ඉන්න වසර 20ද දඬුවම දීලා තින්නේ ඒ 20ම ආයි නැවත මුලින් ඉඳන්ම විදින විදිය තමයි මෙහෙට එවලා තිනවා කියලා කියන්නේ. දැන් අපේ මහත්තයා දැන් මට ඊයේ බලන්න ගියාම කිව්වා එහෙ ඉන්න අයට එන්න එපා කියන්නේ, ඒ කාලෙම ඉඳලම එන්න කියන්නේ. බොරුවට මෙහි දුක් විඳිනවා, කලින් ආපු කට්ටියත් මෙහි දුක් විඳිනවා. ඔහෙ රටේ වගේ නෙමෙයි. ඒ මිනිසුන්ට දැන් කීප දෙනෙක්ම අපේ මහත්තයාගේ අයියට දාලා කතා කරනවලු. ඒ කතා කරන මිනිසුන්ට කියන්නලු ලංකාවට එන්න අපේ මහත්තයත් එහෙ ඉරකාරයන්ට කියන්නේ බොරුවට මෙහෙට එන්න එපා කියලා. මොකද මෙහෙ ඇවිල්ලා දුක් විඳිනවා නිසා කියලා. ඇත්තටම සර් ඒ වගේ එකක් දාන එක හොඳයි. මොකද මේ අපේ මහත්තයත් කිව්වා පුළුවන් නම් මේ සර්ට ධම්මලා හරි මේ මිනිසුන්ව දැනුවත් කරන්න කියලා බොරුවට ලංකාවේ හිරගෙදරට එන්න එපා. මොකද මෙතන ගෙදර මිනිසුත්වත් වියදම් මේ ගෙදර මිනිසුත් බලන්න යන්න ඕනි. එතන මහ දුකක් සර්. ඇත්තටම මේ ඇත්තටම අපේ මහත්තරුන්ටත් දැන් මෙහෙ මං අභියාචනාවල ඔහම හැමතැනටම දැන් ලියලා තියෙන්නේ. හෙටානිද ඡන්දි වෙච්ච ගම මේවා මේ පෝස්ට් කරනවා අතෙත් ගිහිල්ලා දෙන්නයි කියලා හිතන් ඉන්නවා. කොයිද කුවේට් තානාධිපති කාර්යාලයටත් වෙනම ලිපියක් ලිව්වස් මේ ඉල්ලීමක් කරලා මේගොල්ලෝ මෙහි වැරදි කරපු මිනිස්සු නෙමෙයි, පිටරකදී දැනුම හෝ නොදැන කරපු වරදට සමාවත් ඉල්ලලා මේ මෙයාලව මෙහි රටින් නිදහස් කරලා දෙන්න ඔයගොල්ලෝ අපිට මේ පොඩි උදව්වක් කරන්න කියලා ඒක දාලා තියෙනවා සෙලියුම් වල. මේ බලමුකෝ මම දැන් මේ ටික ලංකාවේ සිරගෙවල් මහා ඊටාම අමානුෂික විදියට සලකන්නේ කියලා සර්ලා දන්නවනේ. ඒක නිසා සර්ත් එහි සිරකරුවන්ට කියන්නේ බොරුවට ලංකාවට යන්න දඟලන්න එපා. මේ රටේ ඒ සිර කාලේ විඳලා මේ නිදහස් වෙලා එන්න කියලා. මොකද අපේ මහතුරු දැන් මේ ඇවිල්ලා විදින දුක දැක්කම අපිටත් එතර වියදම් කරන්න සල්ලි නැහැ සර්. එහි টয়ලට් එක හදින එකටත් ඊසි කෑෂ් දාන්න ඕනේ. ඉතින් අපිට එහෙම ඊසි කෑෂ් දාන්න තරම් සල්ලියකුත් නැහැ. මේ ඇඳුමුත් නෑ, ඇඳුම් මහන්න අපි වෙනම සල්ලිය දාන්න ඕනේ ඇතුළට. ඒ වගේ මාර දුකක් තියෙන මේ තැනක්. දැන් අපේ මහත්තයලාට නම් කෑම දෙන්නෙත් නෑ. අවුරුද්දට එක දවසයි කන්න ගෙනියන්න පුළුවන්. මේ අනිත් මේ විසිட் දාන්න කිසි දෙයක් කරන්න බෑ අපේ මහත්තයලාට. මේ සර් ලොකු දෙයක් කරන්නේ මේ ඔය ඇත්තම සර්ගේ YouTube channel එක කරන එකෙන් මම පිටරට හිටියේ නැතුණත් මම සර්ගෙන් ගොඩ දැනුමක් ඔය YouTube channel එක බලන එකෙන් ගත්තා සර්.
සර් ගුඩ් මෝර්නිං. මේ අනේ සර් මේ ගොඩාක් අය ওই සිරකරුවන්ගේ මේ ලංකාවේ ඉන්න දෙමව්පියෝ සමහරක දූ දරුවෝ සර්ගේ වීඩියෝස් ඔය මම දැන් කටින් කට කියලා බලනවා. බලලා ඒගොල්ලන්ට පොඩ්ඩක් ඒ අප්ඩේට් වෙන්න කියන්නේ ඒගොල්ලන්ගේ හිත හැදෙන්න මොකක් හරි කතා කරන්න සර්. ඇත්තටම මට ඒ ලංකාවට ආපු අයගෙන් කලින් 35 ගිනුත් මේ 10 දිනක් විතර කතා කරනවා. මේ දැන් අපේ ඔය ආපු 20 ගිනුත් මේ 20ම වගේම කතා කරනවා සර්. ඒ හැමෝම මානසිකව මේ මෙයාලා මේ ලංකාවට ආවට පස්සේ විඳින දුක දැක්කම මාර විදිහට ජීවිතේ වැටලා තියෙන්නේ. ඇත්තටම අපේ රටේ යාලා වැරද්දක් කළා නැති නිසා යාලට අනිත් රටවල් වලට ගිය මිනිස්සුන් ඒගොල්ලන් මේ සතියක් ඇතුළතදී ගෙවල් වලට ගිහිලා තියෙනවා. ඉන්දියාවේ ඇමරිකාවේ වගේ රටවල් වල. එතකොට අපේ රටේ විතරයි මේ ඇත්තටම සිර කුටියට දාලා ආයි නැවත මේ අච්චු කාලේ එනකන් කී නම් ඒ ගැන පොඩ්ඩක් විමසිල්ලක් කරලා සර්ට පුළුවන් නම් ඒ සර් නිවුස් එකක් දැම්මොත් ඒ රජයත් පොඩ්ඩක් මං හිතනවා සර්ව විශ්වාස කරනවා කියලා කුවේට් අය. මොකද මං සර්ගේ දකින්න දේවල් වල වීඩියෝස් වල හැටියට මේ ඇත්තටම මේ මම මෙහෙන් දැන් මෙහෙ සර් මට තව දෙයක් දැනගන්න ඕනි. මට මෙහෙන් ඔහෙට සම්බන්ධ කරගන්න කුවේට් දැන් අපේ ඉන්නවනේ අධිකරණ ඇමති කියලා තැනක ඇඩ්‍රස් එකක් හරි මට තියෙනවා නම් දාන්න සර්. එතකොට මට පුළුවන් මෙහින් අරාබියෙන් ට්‍රාන්ස්ලේට් කරලා ගෙවල් දොරවල් තන්න ආභරණ මිනිස්සු එක වේලක් කාලා හරි ජීවත් වෙන්න අපිට නිදාස් කරලා දෙන්න දරු පවුල් අසරණයි කියලා එයාලට දැනගන්න මේක කරන. ඇත්තටම සර් ආර්ථිකේ බඩගින්න අපේ ලංකාවේ මිනිස්සු එක වේලක් කාලා හරි ජීවත් වෙන්න මිනිස්සුනේ සර්. ලංකාවේ අය කියන්නේ ඒගොල්ලෝ කැමති පවුල රකින්න. බඩගින්න කියන්නේ ගෙවල් දොරවල් තන්න ආභරණවත් නෙමේ සමහර පවුල් වල ජීවිතේ දකින්නේ. ඒ කියන්නේ පවුල් සමගිය විතරයි හොයන්නේ. ඇත්තටම මගේ මේ දරුවගේ මේ තත්ත්වය නිසා තමයි මම වැඩිපුරම පුනපුනාම කතා කරන්නේ. මොකද එයාට අවුරුදු 1මාරයි යාගේ තාත්තා රට යනකොට. එදා ඉර ගෙදර දියා ගිහලා බලන්න ගිය වෙලාවේ අර පොලිසියේ ජේලර් මහත්තයාට කිව්වා අපි අප්‍රේල් මාසේ කණ්ඩ දෙන්න පුළුවන් වුණා යාට. කෑම දෙන්න පුළුවන් වුණා. උතුර අපි කෑම ටික දෙනකොට එයා කෑම ගන්න ඇවිල්ලා හිටියා ඉස්සරහට මූණට මූණ. එතකොට අපි තැනක ඇඩ්‍රස් එකක් හරි මට තියෙනවා නම් දාන්න සර්. එතකොට මට පුළුවන් මෙහින් අරාබියෙන් අපි බලන්න ගිය වෙලාවෙ සර් මගේ පුතා ඒ ජේලර් කෙනෙක්ගෙන් ඇහුවා සර් මගේ තාත්තව මං අවුරුදු 8කට වැඩි කාලයක් මගේ තාත්තව මම වැළඳගෙන නැහැ. මගේ තාත්තා මම රට යනකොට මට අවුරුදු 1මාරයි ලංකාවට ඇවිල්ලා හිටියේ 3 සැරයක් විතරයි. මේ දැන් මං අවුරුදු 8කින් මගේ මේ තාත්තගේ සුවඳ දකින්නේ. දැනෙන්නේ මට පොඩ්ඩක් පුළුවන් නම් මට වැඳ එයාව බදා ගන්න ඉඩ දෙන්න කියලා. ඇත්තටම ඉතින් නීතිය පැත්තෙන් බලනකොට ඒගොල්ලන්ට පැටහෙනිනේ ඒගොල්ලන්ට ඒක කරන්න බෑ. ඒ යාලගේ ජේල මහත්තයාට අපිට දොසක් කියන්න බෑ. ඒ දරුවගේ මානසිකත්වය හදන්න හරි අමාරුයි සර්. එතනදී පුළුවන් කමක් තියෙනවා සර් මේකට පොඩ්ඩක් මේ දරුවෝ දුක් විඳිනවා සර්. ওই සිරකරුවන්ගේ ඒගොල්ලෝ රටවල් වලට ගිහලා වැරදි වැඩ කරාම ලංකාවේ සිටින පවුල් වල මිනිස්සු කොච්චර විඳවනවද කියද්දුවත් දන්නේ නැහැ සර්. මට ඒක සීමාවක් නැහැ. ඒ වචන ටික